யாரையும் ஜெயிக்க வேண்டாம், யாரையும் பழி வாங்க வேண்டாம். தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிளையோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழியை வருவா. நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமா உனக்காக பார்வதி இந்த அளவுக்கு பேசுறான்னா அவளுக்கு நீ எவ்வளவு மரியாதை கொடுக்க. தயவு செஞ்சு அவளை நீ கூட பிறந்த அக்காவை நினைச்சுக்கோ. பார்வதி சொல்றத கேளு. இது உன் லைஃப்ல கிடைச்சிருக்கிற செகண்ட் சான்ஸ். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாத. ஆமா பல்லவி, இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. பல்லவி மாறிட்டா, அவ எல்லார் மேலயும் பாசமா இருக்கா. அவளால குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லன்னு தான் சொல்லணும். சரிங்கம்மா, இனிமே நீங்க நினைக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். இது உன் குடும்பம்டா. புரியுதுப்பா. அக்கா, பல்லவி, எழுந்திரி பல்லவி. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்க. I'm sorry. என்னை மன்னிச்சிடுங்க அக்கா. பல்லவி ஏதோ தெரியாம செஞ்சுட்டா. அவளை மன்னிச்சிருங்க. அவ லைஃப் உங்க கையில தான் இருக்கு. மாமா, நீங்க அழாதீங்க மாமா. பல்லவி, thank you அக்கா. Thank you so much அக்கா. அழாத. நம்ம ஃபேமிலில இருக்கிற யாருக்குமே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் உன்னை இந்த வீட்ல வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அது உனக்கு தெரியும்ல. எல்லாரும் என்ன பேசினாங்கன்னு நீயும் பார்த்தல. உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை மொத்தம் கோபமா மாறி நிக்குது. அவங்க கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. கரெக்ட் அக்கா. இப்படி ஒரு தவணை யாருதாக்க கோபப்பட மாட்டா? யாருதானே ஏத்துப்பா? சரி அழாத. நான் சொன்ன வார்த்தைக்காக தான் உன்னை இந்த வீட்ல இருக்க சம்மதிச்சிருக்காங்க. நானும் அப்படியே அனுப்பி விட்டுறணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா எனக்கும் அவ்வளவு கோபம் இருந்துச்சு. இருந்தும் நான் உன்னை மன்னிக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். உன் ஃபேமிலி, உன் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு நீ. உன் லைஃப் போச்சுன்னா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை அனுப்புனா அண்ணனோட லைஃபும் கெட்டு போயிடும். நீ படிச்சிருக்க, திறமையான பொண்ணு, நல்ல ஃபேமிலி எல்லாம் இருந்து உன்னோட இந்த செயல் உன்னோட இமேஜையே உடைச்சிருச்சு பாத்தியா? நீ ஒரு ஆள் செஞ்ச தப்புக்காக செய்யாத எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த லைஃப்ல நீ எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்து உன் லைஃப நீ சரி பண்ணிக்கணும். கண்ணன் கூட நல்லபடியா வாழணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் நடந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு தான் உன்கிட்ட பேசுவாங்க. உனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நீ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு அஜய் பண்ணதும் தப்புதான், அதை நான் மறுக்கல. அதுக்காக நீ இப்ப செஞ்சது பெரிய தப்பு பல்லவி. எல்லாமே புரியுதுக்கா. சாரிக்கா, நான் பண்ணது தப்புதான். இனிமேலாவது இத உன் ஃபேமிலியா நினைச்சுக்கோ. இனி இந்த குடும்பத்துல நல்லது கெட்டதுன்னு என்ன நடந்தாலும் அது உன்னையும் சாரும். சரிங்கக்கா, அதை நீ புரிஞ்சு நடந்துக்கணும். ஒருவேளை திரும்ப ஏதாவது தப்பா யோசிச்சு ஏதாவது பண்ண, நான் உனக்கு ஒரு துளி கூட இறக்கமும் பட மாட்டேன், சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். யாரு தடுத்தாலும் நானே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருவேன். இல்லக்கா, இனிமே நான் இந்த மாதிரி தப்பாவே யோசிக்க மாட்டேன். என் மேல நம்பிக்கை வைங்கக்கா. உங்க நம்பிக்கை எனக்கு காப்பாத்துவேக்கா. அதைத்தான் நானும் எதிர்பார்க்க.